நாகையில் அதிகாலை முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவலோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரம் என்ன? தற்போது மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? எந்தெந்த பகுதியில் அதி கனமழை பதிவாகி வருது? தேவபிரியன், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அந்த டிட்வா புயல் எச்சரிக்கை மற்றும் அதன் தாக்கம் காரணமாக நேற்று மாலைக்கு பிறகு மழை என்பது பரவலாக பெய்ய துவங்கிய நிலையில் நள்ளிரவு சற்று மழை ஓய்ந்திருந்தது. ஆனால் அதிகாலை மீண்டும் பெய்ய துவங்கிய மழை தற்பொழுது கனமழையாக உருவெடுத்துள்ளதான் கள தகவலாக உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலோரம் உள்ள மக்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது கடந்த நவம்பர் 24ஆம் தேதியே கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்களும் துரிதமாக கரை திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள், அதாவது ஆழ்கடலில் தங்கி மீன் பிடிக்கக்கூடிய விசைப்படகு மீனவர்களும் கரை திரும்பிய சூழல்ல நேற்றைய தகவல் படி 2 மீனவர்கள் கரை திரும்பவில்லை. அவர்களும் கரை திரும்பிய நிலையில் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளார்கள். ஆனால் கடற்கரை ஓரத்தில், அதாவது நாகூர் பட்டினச்சேரி துவங்கி வேதாரண்யம் கோடியக்கரை உள்ள 27 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கடல் சீற்றம் என்பது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக உள்ளதால் அவர்களை பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அது தவிர மீன்வளத்துறை உதவி இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் மூலமாக தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பு முகாமிற்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை 5 மணிக்கு பெய்ய துவங்கிய மழையானது தற்பொழுது கனமழையாக பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேலூர், வலிவலம், சாட்டியக்குடி, திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை, வேளாங்கண்ணி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த காற்றோடு கூடிய மழை என்பது பெய்து வருகிறது. காலை 6 மணி ஆகியும் கூட அந்த இருள் விலகாத சூழல் தான் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விளங்கி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த டிட்வா புயல் காரணமாக கனமழையை அதிக அளவு பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் அதனுடைய தாக்கம் தற்பொழுது உணரப்படுகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளார்கள் என்றேதான் கூற வேண்டும். ஏற்கனவே அந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாக மழை கொட்டிக்கிட்ட சூழல்ல சம்பா மற்றும் தாளடி இளம் பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது அந்த மழைநீர் வடிந்தால் மட்டுமே அந்த இளம் பயிர்கள் மீண்டும் வளரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனால் தற்பொழுது தொடர்ச்சியாக மழை நீடிக்கும் பட்சத்தில் அவை அழுகும் அபாயம் இருக்கு. ஆகவே நீர்வளத்துறை அதிகாரிகள் துரிதமாக அந்த ஆகாய தாமரை அகற்றும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை அடிப்படையிலும் நியூஸ் 18 செய்தி எதிர்வலையாகவும் தற்பொழுது அந்த பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் கண்காணிப்பு அலுவலர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினரால் தற்பொழுது மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நேற்றை நாகையில் முகாமிட்டுள்ளார்கள். அவர்கள் தாழ்வான பகுதியில் தற்பொழுது கண்காணிப்பை தீவிரப்படுத்தி மாவட்டத்திற்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதாவது ஆபத்தான நிலையில் உள்ள மக்கள், குறிப்பாக அந்த தாழ்வான இடங்கள், அதே போல மழைநீர் தேங்கும் பகுதியில் உள்ள மக்கள் உள்ளிட்டவரை கண்காணித்து பாதுகாப்பான விரிவான தகவலுக்கு நன்றி பாலமுத்து.